அவசர உதவிக்கு போக முடியும். ஆனா போனவங்க வந்து நாங்க அங்கேயே தான் நின்று பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு. இதே வந்து தாங்கச்சிக்காரன் யாருக்குமே பேனர் கிழிக்க மாட்டான். ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்தியை வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது. எதுவுமே தெரியும். ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரேன்னதுக்கு